ஹாய் மகா, திஸ் இஸ் விஏ அஜினிஷ். நம்ம இந்த வீட்டில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, சென்னையில் ஏரியா வள்ளூர் கோட்டம் போகிறோம். தாம்பரத்துலேருந்து நுங்கம்பாக்கம் வரைக்கும் ட்ரெயினில் போயிட்டு அங்கே இருந்து பஸ்ஸில் போகிறோம். ஸோ அங்கே வீடியோக்குள்ளே போகலாம். தமிழர்களின் பெருமையை பத்தின உள்ள பாட்டு மட்டும்தான் இருக்கு, வேற எந்த பாட்டும் கிடையாது. ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு மாதிரி ஷோ வைக்கானுங்க. ஓட்டு அதுக்கேற்ற மாதிரியே செட் பண்ணி வச்சிருக்கானுங்க. தெரியுதா? நல்லா இருக்குப்பா. ஹைட்டும் நல்லா போகுது ஓரளவுக்கு.
பொதுமக்கள் அனைவரும் இன்னும் சற்று நேரத்தில் தேரில் உள்ள ஒளி காட்சி லேசர் ஷோ ஆரம்பிக்கப்படுவதால் மேல தானே யாருக்கும் மறைக்க போறதில்ல, மேலதான் பாருங்க. காலமெல்லாம் கடந்து நிற்கும் நம் தமிழ் மொழி உலகின் மிக பழமையான மொழி என்று கருதப்படுகிறது. மொழிகளுக்கெல்லாம் தாய்மொழியாக திகழ்ந்து தமிழரின் வரலாறு, வாழ்வியல், அறம், மாண்பு மற்றும் கலாச்சாரத்தின் அடையாளமாக மிளிர்ந்து வரும் இலக்கியம், சிற்பக்கலை, ஓவியக்கலை, கட்டிடக்கலை மற்றும் கல்வெட்டுகளில் காண முடிகிறது. மொத்தம் 1330 குறள்களில் இப்பாரினை அளந்து இவ்வுலகிற்கு இன்றியமையாத பொதுமறையை இயற்றித் தந்த தமிழ் திருவள்ளுவர் தன்னை பற்றிய குறிப்புகள் மிக குறைவாகவே கிடைக்கப் பெற்றுள்ள போதிலும் தமிழ் மொழியின் தலைசிறந்த நீதி நூல்களில் ஒன்றென கூறலாம். 33 அடி உயரமுள்ள திருவள்ளுவர் கற்சிலையை திறந்து வைத்தார். இதைத் தொடர்ந்து குமரியில் உள்ள திருவள்ளுவர் சிலையின் வெள்ளி விழாவை முன்னிட்டு விவேகானந்தர் பாறை, வள்ளுவர் சிலை இவ்விரண்டையும் இணைக்கும் விதம் சுமார் 250 அடி நீளமுள்ள கண்ணாடி பாலம் தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்களால் திறக்கப்பட்டது. இந்தியாவின் முதல் கடல் மேல் கட்டப்பட்ட கண்ணாடி பாலம் மணிமுடி திருக்குறளை கொண்டாடும் பல முன்னெடுப்புகளில் முக்கியமான ஒன்று. வள்ளுவர் கோட்டம் 1976ஆம் ஆண்டில் உருவாக்கப்பட்டது. தமிழர்களின் பாரம்பரிய கட்டிடக்கலைகளின் அடிப்படையில் அமைக்கப்பட்டுள்ள வள்ளுவர் கோட்டம் வள்ளுவருக்கு புகழ் சேர்க்கும் இடமாகவும், தமிழ் மொழி சார்ந்த பல பண்பாட்டு நிகழ்வுகள் நடைபெறும் இடமாகவும் திகழ்கிறது. ஒரு குறிப்பிட்ட என்று